அனைவருக்கும் வணக்கம். ரிலே ரன்னிங் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். டிவியில் கூட பார்த்துருப்பீங்க. அதில் ரன்னர்ஸ் வந்து 4 பேர் இடம்பெறுவாங்க. ஒரு ஓடுறப்ப கையில் வந்து ஒரு ஸ்டிக்கோடு ஓடுவாங்க. பேட்டன் அப்படின்னு பேர். அந்த எவ்வளோ சீக்கிரம் ஓடி அந்த பேட்டனை மற்றவங்களுக்கு பாஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து அந்த கேமில் ஸ்போர்ட்ஸில் வெற்றி அமையும். நம்ம லைஃப்பும் வந்து இதே மாதிரியான ரிலே ரன்னிங் தான். வாழ்க்கை ஓட்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ரிலே ரன்னிங் தான். ஆனால் இதில் 2 பேர் இருக்கிறாங்க நம்ம லைஃப் பொறுத்தளவுக்கு. ஒன்று வந்து நம்முடைய மனம், இன்னொன்று வந்து நாம் அல்லது புத்தி, அறிவு அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் எப்படி ரிலே ரன்னிங்கில் இந்த குச்சி ஒருத்தர் கையில் மட்டும் இருக்கிறது இல்லை. அதை மாதிரி இங்கேயும் வந்து இங்கே குச்சி அப்படிங்கிறது வந்து நம்முடைய அவேர்னஸ், விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வு கொஞ்ச நேரம் நம்ம கையில் இருக்கும், கொஞ்ச நேரம் வந்து மனசின் கையில் போயிடும். நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா தெரியும், கொஞ்ச நேரம் நாம் தியானம் பண்ணிகிட்ருப்போம், திடீர்னு மனசின் கையில் அந்த அவேர்னஸ் போயிடும். இது வந்து ரொம்ப நேச்சுரலான ஒரு விஷயம். இப்போது இதுக்கு வந்து பல பேர் வந்து நம்ம மனதோடு போராடுறோம். ஏன்னா நாம் ஒரு பாதையில் போகிறோம் அப்படின்னா மனது வேறு பாதையில் போகுது. நாம் இதை பற்றி சிந்திக்கணும்னு நினச்சா மனசு வேறு எதை பற்றி சிந்திக்குது. ஆனால் இதில் நம்ம என்ன ஒரு சின்ன டெக்னிக் விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம முன்னேற்றம் எதை பொறுத்து அமையும் அப்படின்னா, நம்முடைய கர்மா, நம்முடைய முன்னேற்றம் எல்லாமே வந்து விழிப்புணர்வில் இருக்கிறப்போ, அதாவது விழிப்புணர்வுங்கிற குச்சி நம்ம கையில் இருக்கிறப்போ, நாம் எதை நோக்கி ஓடணுமோ அது மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். மனது எதை பற்றி ஓடிச்சு, நம்ம நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக ஓடிச்சுன்னா கூட அது நமக்கு கணக்கில் வராது. இந்த ஒரு சின்ன புரிதல் நாம் மனதுக்கு சுதந்திரம் கொடுத்து நிம்மதியாக வாழ்வதற்கு ஒரு வழிவகுக்கும். நன்றி.